Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cauliflower pepper fry பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதையை பார்த்துடலாம். முட்டையிடும் குஞ்சு பொரிக்காது, கூட்டில் குடியிருக்கும் கூடு கட்ட தெரியாது, குரலில் இனிமையுண்டு சங்கீதம் தெரியாது. அது என்ன? இந்த விடுகதைக்கு விடைய வீடியோக்கு நடுவில் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் ஒரு காலிஃப்ளவரை பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணியில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம் காலிஃப்ளவரை. இப்போ எடுத்துட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது அந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் இதில் போட்டு வதக்கிக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது காலிஃப்ளவர் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வேகிறதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு இப்போது மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இப்போது விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? முட்டையிடும் குஞ்சு பொரிக்காது, கூட்டில் குடியிருக்கும் கூடு கட்ட தெரியாது, குரலில் இனிமையுண்டு சங்கீதம் தெரியாது. அது என்ன அப்படின்னு விடுகதை கேட்டிருந்தேன். அதற்கு விடை வந்து குயில். ஓகே, இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ உப்பு பத்தலைன்னு உப்பு நான் சேர்த்துருக்கேன். கடைசியாக இறக்குற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். கடைசியாக இறக்குற சமயத்தில் நீங்கள் இந்த சோம்பு தூளும் மிளகுத்தூளும் சேர்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. கடைசியாக நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரசம் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்குற சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். வீட்டில் நான்வெஜ் எடுக்காத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.